ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலான லஞ்ச் மெனு தான் பார்க்க போறீங்க. லஞ்ச் எல்லாம் மதியானமே நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மதியானம்ன்றது கொஞ்சம் ஏர்லி ஈவினிங் ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி கீசி கிளம்பவே லேட் ஆயிடுச்சு. கம்மிங் வெனஸ்டே 17th of September வந்து ராகேஷ்க்கு 18th பர்த்டே. ஸோ அவர் வந்து அடல்ட் ஆக போறாரு லீகலி. ஸோ அவருக்கு ஸ்பெஷலா ஆகணும் அப்படின்றதுக்காக பர்த்டே ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க போறோம். அண்ட் காலேஜ் வேற போயிட்டாரு இல்லையா, நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்டோ யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு அதையும் வாங்கறதுக்காக போறோம். அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு அனார்கலி குர்தா போட்டிருக்கேன் நானு. அண்ட் ஒரு சூப்பரான ஒரு துப்பட்டாவோட இது வருது. இந்த குர்தா வந்து நான் உங்களுக்கு டேக் பண்றேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் ஃபிளாப்ல இருந்து ஒரு ஃபுட்வேர் வந்து போட்டிருக்கேன், நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கப்புறம் டைட்டன்ல இருந்து ஆக்வா கலெக்ஷன்ல இருந்து டைட்டன் ராகால இருந்து ஒரு வாட்ச் போட்டிருக்கேன். அப்புறம் இதுவும் ஆர்டிஃபிஷியல் தான். இது எல்லாமே நான் டேக் பண்றேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. டக்குன்னு லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. வீட்டில் இது வரைக்கும் நான் தொன்னை பிரியாணி ட்ரை பண்ணதே கிடையாதுங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் போகும்போது சீரக சம்பாவில் ஒரு ஊரில் ஒரு டேஸ்ட்டில் பிரியாணி அப்பா நல்லா சாஃப்டாக மட்டன் வெந்திருக்கும், சூப்பராக பிரியாணி இருக்கும். இதெல்லாம் கலந்து வச்ச என்னுடைய ஸ்டைலில் சூப்பரான ஒரு பிரியாணி. மட்டனை ஃபஸ்ட்டு நல்லா மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது ரொம்ப சுலபமாகவும் இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. மட்டன் வந்து அப்படியே பஞ்சு போல் வெந்திருந்தது. மட்டனோட ஜூஸு ரைஸ்லையும் அந்த ரைஸோட ஃப்ளேவர் அந்த மட்டன்லேயும் இறங்கி சூப்பரான என்னுடைய ஸ்டைலில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் அன்றைக்கி பண்ணியிருந்தோம். ஹோல் ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு பாராட்டியிருந்தாங்க. எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் தான் சொல்லணும். அப்புறம் வெங்காயம் ரைத்தா வந்து செஞ்சு வச்சுருந்தேன். அண்ட் ஷர்வின் குட்டிக்கு மட்டும் நாட்டுக்கோழி முட்டையும், எங்களுக்கெல்லாம் நார்மல் முட்டையும், அப்புறம் கொஞ்சோண்டு கடிச்சிக்கிறதுக்கு வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சுருந்தோம். இதுதான் லாஸ்ட் சண்டே உடைய லஞ்ச் மெனு. சின்ன வயசில் எனக்கு மண்ணீரல் பிடிக்கவே பிடிக்காது. அனிமியா வந்ததுலேருந்து பிடிக்காமல் சாப்பிட ஆரம்பிச்சது. இப்போது பிடிச்சி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். 2 சின்னதாக மண்ணீரல் கிடச்சிருந்தது, அதுவும் மிளகு பெரட்டல் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சீரக சம்பா பிரியாணியா இல்லை பாஸ்மதி பிரியாணியா, உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாஸ்ட் சண்டே உங்கள் வீட்டு லஞ்ச் மெனு என்னன்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் புரட்டாசிலையும் நான்வெஜ் சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.